கல்வைத்தவாரம்ங்கிற பரீட்சை நம் தமிழ்நாட்டில் சமீபத்தில் ஒரு 50-65 வருஷங்களாக நடந்துட்டு இருக்கு. கேரள தேசத்தில் சாமான்யமாக நித்தியமாக பொதுபோக்குக்காக சாயந்தரம் 3லேருந்து 4 மட்டும் பாராயணம் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி அதை கல்லை வச்சு விரட்டி சொல்றதுங்கிறது. கல்வைத்தவாரம்னு சொன்னா எஜுர்வேதத்தில் கிருஷ்ண எஜுர்வேதத்தில் சம்ஹிதா, பிராமணம், ஆரண்யகம், மந்திர பிரஷ்னம்னு 4 பாகங்களாக இருக்கு. அந்த சம்ஹிதா பாகமானது 7 காண்டங்களோடு கூடியது. ஸ்ரீமத் ராமாயணாதிகள் எப்படி 7 காண்டமாக இருக்கோ, வேதத்தினுடைய உபபிரமணமாக வந்ததான ஸ்ரீமத் ராமாயணத்துக்கு 7 காண்டம்னு சொல்றான். அந்த 7 காண்டங்கள்ல 44 அத்தியாயம் டெக்ஸ்ட் இருக்கு. சம்ஹிதா பாகத்தில் 44 அத்தியாயம். அதுக்கு 2198 பாராக்கள் கொண்டதாக இருக்கும். அந்த 44 அத்தியாயத்துக்குள்ள இவா ஏதாவது ஒரு பேரா எடுத்து சொல்லணும்னு சொல்றதுக்காக இருந்தா, பரிசாதிகாரிகள் தனக்கு வேண்டியவாளா இருந்தா எடுத்து கொடுத்தா அவளுக்கு தெரிஞ்சதா பார்த்து சொன்னாங்கிறது, அந்த தோஷம் பரீட்சை பண்றவாளுக்கு வரப்படாதுங்கிறதுக்காக ஒரு 4 கல்லு வைக்கிறது. கல்லோ அல்லது சோழியோ, சோழி வச்சும் பரீட்சையானது உண்டு. பெரிய சோழியா ஒரு 4 சோழி வைக்கிறது. சின்ன சோழியாக ஒரு 46 வரையில் வச்சுக்கணும் கையில. ஏன்னா 46 பேராக்கள் உள்ளதான அத்தியாயம் இருக்கு. ஆகினால 46 குறையாமல் வச்சுக்கணும். ஒரு 4 சோழியை வச்சுட்டு சபையில் இருக்கிறவா வேதத்தை அத்தியனம் பண்ணினாலும் சரி பண்ணாட்டாலும் சரி, அவ ஏதாவது ஒரு மூலையில உள்ளத எதை வேணாலும் ஒன்னுன்னு நினைச்சுக்கலாம். அவ ஏதாவது ஒரு சோழிய ஒன்னுன்னு அவ நினைச்சுக்க வேண்டியது. இன்னொருத்தர் ஏதாவது ஒன்ன நகர்த்த வேண்டியது. முதல்ல யார் நினைச்சிருந்தாலோ அதுல இருந்து 1 அல்லது 1ஆவே இருக்கலாம், 2ஆக இருக்கலாம், 3ஆக இருக்கலாம், 4ஆக இருக்கலாம். ஆகினால அவ நினைச்சிருந்ததுல இருந்து எது வருதோ 2, 3, 4 அதுல 11 அத்தியாயங்கள் இருக்கும். அந்த 11 சோழியை வச்சோ அல்லது கல்ல வச்சோ யாராவது ஒன்னு நினைச்சுக்கோங்கிறது. அது அவ நகர்த்திட்டா இவா நினைச்சின்றதுல இருந்து எடுத்து பார்த்தா அது 3, 4, 5, 10, 11 எது வருதோ அந்த அத்தியாயத்துக்கு எத்தனை அனுவாக்கம்னு பேரு, பேராக்கள் இருக்குன்னு சொல்லிவிட்டு 3, 4 பஞ்சாதி கொண்ட பேராக்கள் உண்டு. 10, 11 உள்ள பேராக்கள் உள்ள பஞ்சாதிகளோட பேராக்கள் உண்டு. அப்படி அது எந்த பேரா வருதோ அதுல இருந்து அவ இடத்த எடுத்து கொடுப்பா. அதுல இருந்து ஆரம்பிச்சு ஓம்னு ஆரம்பிக்கணும். முடிவுல சொல்லிவிட்டு ஓம்னு முடிச்சுட்டு வரணும். அந்த ஏதன் மத்தியில 250 வேர்டுகள் சொல்லணும். இஷயத்வோர்ஜேத்வா வாஜவஸ்தான்னு சொல்றமே, நாம் பிரம்மேக்கியத்தை சொல்றமே, இஷயத்வா ஊர்ஜேத்வா வாஜவஹாஸ்தா உபாஜவயித்யுபா ஆஜவஹாஸ்தா தேவஹா வஹா சவிதா பிரேதி அர்ப்பயது ஸ்ரேஷ்டதமாஜேதி ஸ்ரேஷ்டதமாஜா கர்மனே பதம் சொல்றோம். இந்த பதங்களை சொல்லும் பொழுது உபாயவயித்யுபா ஆஜவஹா, உபாயவஹாங்கிறது 2 பதம், அத ஒரு பதமாக சொல்லியிருக்கு. அந்த ஒரு பதம் கணக்குக்கு அது உபாயவயித்யுபா நிறுத்திவிட்டு 2 செகண்ட் கழிச்சு ஆயவான்னு சொல்லக்கூடாது. காம்பவுண்ட் வேர்டாக உள்ள பதத்தை ஒரே மூச்சில் சொல்லணும். அதே மாதிரி சொன்ன பதத்தை ரிப்பீட் பண்ணக்கூடாது. சொன்ன பதத்துல அக்ஷரமோ எழுத்தோ அதுல பிரம்சம்னு சொன்னா மாற்றி சொல்லக்கூடாது. அந்த எழுத்துக்கு என்ன ஸ்வரம் சொல்லியிருக்கோ அதைத்தான் சொல்லணும். அந்த மாதிரி ஸ்வரங்கள்லயோ அக்ஷரங்கள்லயோ தவறுதல் இல்லாமல் சொன்னத்தை திருப்பியும் சொல்லாமல் ஓம்னு ஆரம்பிச்சு 250 வேர்டுகள் சொல்லி பூர்த்தி பண்ணினால் அவ இதுல பாஸ் பண்ணினான்னு அர்த்தம், பூர்ணமாக சொன்னான்னு அர்த்தம். ஆனால் இதுல உட்கார்ந்து இப்ப என்னையே உட்கார்ந்து சொல்ல சொன்னா எனக்கு 76 வயசா இருக்கு. சில சமயம் வரும், நாம் சொன்னதே திருப்பி வாயில வந்தாலும் வரும். நாம் எது மனசுல நினைக்கிறோமோ அது வராது. அதுக்கு முன்னாடி ஒண்ணு வாயில வந்துடும். கிரமிக்கமாக பிரமத்துல நாம் அவர் காரியம் பண்ணும் பொழுது மேல மேல தோணும் பொழுது அடுத்தது அதுதான் நிற்கும். நம் சக்திக்கு மீறி வரும். அந்த மாதிரி யாராவது சொல்லலன்னு சொன்னா அதுக்காக அவளுக்கு தோஷம் இல்லை. கிரிக்கெட் விளையாடுறவா எல்லாரும் இந்தியாவுக்கு ஜெயம் பண்ணி தங்க மெடல் வாங்கி கொடுக்கணும் தான் நினைக்கிறோம். நாம் எது எதிர்பார்க்கிறோமோ அது நீ முடிய மாட்டேங்கிறது. அப்படியெல்லாம் இல்லாமல் ஒரு வித்தியார்த்தி வந்தாக்க
அவளுக்கு பரிசிரமம், நல்ல குருகுலவாசம் பண்ணி நன்றாக பரிசிரமப்பட்டு பைகாட்டாக நன்னா சொல்லக்கூடியவ தான் வந்து உட்கார முடியும். அந்த மாதிரி வந்து உட்கார்ந்தவர்களுக்கு அவருடைய பிரயத்தனம், தெய்வ அனுகிரகம், ஆச்சாரிய அனுகிரகமும் சேர்ந்து இருந்தால் அது பூர்த்தியாகும். எனக்கு தெய்வ அனுகிரகம் இருக்குன்னு சொல்லிட்டு சாமானியமா திறந்து உட்கார்ந்தாருன்னா உட்கார்ந்துட்டே இருக்க வேண்டிய காயத்ரி வேணா சொல்லலாம். அதனால தெய்வ பலமும் வேணும், இவனுடைய பிரயத்தனமும் எவ்வளவு தூரம் இவன் அதில் முயற்சி பண்றாங்கிறதும் வெளிப்படும். அந்த மாதிரி ஒரு பரீட்சைங்கிறது. அதனால்தான் கத்திமுனை பரீட்சைன்னு பேர். இது கொஞ்சம் ஒரு எழுத்து மாற்றி சொன்னா கூட அது அது நன்றாக சொல்றதாக ஒத்துக்கொள்ள முடியாது. அதுக்காகத்தான் ஒருத்தர் கொஞ்சம் ஏமாந்தா கூட பாக்கி 3 பேரா இருக்கட்டும்னு வைக்கிறான். அதனால இவா பரீட்சை பண்றவா முன்னாடி கொஸ்டினை கொடுத்தோ அல்லது சொல்லி கொடுத்தோ, எழுதும்போது போகும்போது பார்க்கும்போது ஜாடையாக ஏதாவது சொல்லி கொடுத்தோ, அப்படி எல்லாம் இதுல ஒன்றும் பண்றதுக்கு வழி இல்லை. அதனால அவ ஆரம்பிச்சு ஓம்னு ஆரம்பிச்சு 250 வேர்டுகள் சொல்ல வேண்டியது. சரியானபடி தப்பில்லாமபடி சொன்னதை மாற்றி சொல்லாமல் அதுல ஒரு பேரா முடிஞ்சு இன்னொரு பேரா ஆரம்பிக்கும் போது நடுப்பில் நிறுத்தப்படாது. பசூன் பாகி யஜ்ஞஸ்ய கோஷதசீன், பசூன் பாகி யஜ்ஞஸ்யான்னு ஆரம்பிச்சுட்டு தான் நிறுத்தணும். அந்த மாதிரி ஒரு பேரா விட்டு இன்னொரு பேரா நிறுத்தும் போது அந்த பேராவை ஆரம்பிச்சுட்டு சொல்லணுங்கிற நியமம் வச்சிருக்கா. அதனால அந்த நியமத்தோடு கூட எல்லாரும் வந்தவா, எல்லாரும் சொல்லக்கூடியவா தான். குருகுலவாதம் நன்றாக 10-12 வருஷம் பண்ணினவா. அவ எல்லோரும் 50 பேர் சொன்னாலும் இன்னைக்கு கொடுக்கறதுக்கு இங்க உள்ள ஆலய நிர்வாகிகள் சித்தமாக இருக்கா. வெளியிலிருந்து வந்தவாலும் கொடுக்கறதுக்கு சித்தமாக இருக்கா. அதை நாம் சரியானபடி சொல்லி வாங்கிட்டு போறதுக்கு பகவானுடைய அனுகிரகம், ஆச்சாரிய அனுகிரகம் பூர்ணமாக இருக்கணும் பிரார்த்தனை இப்ப ஆரம்பிக்கணும். இந்த பரிஷாதிகாரிகளுக்கு முன்னாடி சால்வை போற்றி கௌரவிப்பார்கள். அது ரொம்ப வசதியாக இருக்கும், எண்றதுக்கு அவளுக்கு வசதியாக இருக்கும். கையை உள்ள மறைச்சுன்னா என்னன்னு ஒரு சாஸ்திரம் இருக்கு. முன்னாடி சால்வை போட்டதுக்கு காரணமே அது ஒத்தாசையாக இருக்குங்கிறதுக்காக தான். வரதராஜன் அவர்கள் பொன்னாடையை போட்டுக்கிறார்கள். இவர் தான் பீஷ்மர் எங்களுக்கு எல்லாம். அதனால்தான் எனக்கு முன்னாடி போட்டுட்டாரு. அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அங்கேருந்து தான் வரணும், உங்களுக்கு முன்னாடி போட்டுட்டா கோச்சுக்காதீங்க. உங்களுக்கு என்ன வந்தது? அனுவாகத்தை மத்தியில மட்டும் நிறுத்தாமல் சொன்னா போறோம். பஞ்சாதி ஒரு அனுவாகத்துக்குள்ள ஒரு பஞ்சாதி எடுக்கணும்னு நிர்பந்தம் இல்லை. அது இன்னும் வச்சுக்கணும்னு சொல்றா. இந்த நியமத்துக்கு அவ சரியானபடி பரிசிரமப்பட வேண்டியிருக்கிறதுனால ஒரு அனுவாகத்துல 5-6 பஞ்சாதி இருந்தா 5 பஞ்சாதி சொல்லி முடிக்கிறது சுலபம். அனுவாகத்துல நிறுத்தாமல் அடுத்த பதத்தை எடுத்து நிறுத்துங்க. நடுப்புற ஒரு அனுவாகத்துக்குள்ள பஞ்சாதிகள்ல நிறுத்தி சொன்னதுனால ஒன்றும் தப்பு இல்லை. அதை முன்னாடியே சொல்லிவிட்டேன். வரும்போது அந்த நியமங்கள் எல்லாருக்கும் தெரியும். நல்ல ஒரு கைராசியான இடம் அது. நிறைய இடத்துல கல்வெச்சு வாரம் நடந்தா கூட 20 பேருக்கு மேல ஜெயிச்சாங்கிறது இந்த கோயில்ல தான். அதனால நல்ல கைராசியான இடம், எல்லாருக்கும் ஜெயம் ஏற்படணும். மாமா சொன்னது போது எல்லாருக்கும் பல இடத்துல கலந்துக்கிறதுனால நியமங்கள் தெரியும். இந்த பரீட்சை பதத்துக்கான பரீட்சை. பதமாக சொல்லணும். ஓம்னு ஆரம்பிக்கணும், ஓம்னு முடிக்கணும். கரெக்டா அந்த எண்ணிக்கையிலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 250ங்கிற எண்ணிக்கை முக்கியம். முதல்ல இருந்து ஆரம்பிச்சு கடைசி பர்யந்தம். அப்படி 250க்கு மேலையும் சொல்றது இல்லை, 250க்கு முன்னாடியும் 249 சொன்னாலும் அவ சரியா அங்கீகரிக்கிறது இல்லை. கரெக்டா அந்த 250 பதம் சொல்லி ஓம்னு சொல்லி பூர்த்தி பண்ணணும். நடுப்புற அந்த அணுவாகம், பிரஷ்னம், காண்டம் இதெல்லாம் சம்பூர்த்தி ஆகும் போது விராமம் நம்ம அபியாசம் பண்ணும்போது சந்த திருவை சொல்லும் போது விராமம் விடுற வழக்கம். ஆனா இங்க அங்க நிறுத்தப்படாதுன்னு ஒரு நியமம் வச்சிருக்கா. 50 பதத்தில் வரக்கூடிய பஞ்சாதியில நிறுத்தலாம் அப்படிங்கறது அவளுடைய அபிப்பிராயம். பஞ்சாதியில நிறுத்திக்கலாம், தப்பு இல்லை. அணுவாகத்துல முடியும் இல்லை, நிறுத்தாம அடுத்த அணுவாகத்தை 2 பதம் சொல்லி நிறுத்திக்கிறது.
அதே மாதிரி காண்டங்கள் முடிஞ்சா கூட முடிச்சுவிட்டு அடுத்த காண்டத்தை 2 பதம் சொல்லி தான் நிறுத்திக்கணும். 7வது காண்டம் கடைசியில வந்துடுத்து அப்படின்னாக்க கடைசியில முடிச்சுவிட்டு மறுபடியும் முதல் காண்டத்தை ஆரம்பிச்சு முடிக்கணும் அப்படிங்கிற நியமம் எல்லாரும் தெரியும், ஞாபகப்படுத்துறோம். அவ விசேஷமாக இந்த இடத்துல ஒரு சன்மானம் பண்றதுக்காக சில பேர் வந்து ஆசைப்பட்டதுனால அவ இன்னொரு இதையும் அவர் சொல்லும்போது சொன்னார் வெங்கட்ரமணி மாமா, அதை திருப்பி சொல்றோம். முதல்ல இந்த இடத்துல வந்து அந்த வித்வான்கள் பரீட்சைக்கு வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அவளுக்கான பரீட்சா பாகங்களை எடுக்கிறது அப்படின்னு சில பேர் ஆசைப்படுறா. அந்த பிரபுக்களா இருக்கக்கூடிய தனவான்களுக்குள்ள அவ அதே மாதிரி வர்றவாளுக்கு விசேஷ சன்மானம் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கா. அந்த விசேஷ சன்மானம்ங்கிறது அதிகமாகவும் இருக்கலாம். நிச்சயமா ஜெயிக்கிறவாளுக்கு என்ன சம்பாவனையோ அதுல திகுணத்துக்கு மேலதான் தாண்டும்னு மனசுக்கு வாங்கிட்டு இருக்கேன் நான். அதனால ஜெயிக்கிறவாளுக்கு வழக்கமா என்ன சம்பாவனை பண்றாலோ அதே மாதிரி 2 மடங்கு சம்பாவனை அவர் பேசுறதுல இருந்து இன்னும் சர்ப்ரைஸ் எல்லாம் கிடைக்கும்னு வேற சொல்லியிருக்கார். அதனால நாம பல இடத்துல சொல்லி ஜெயிக்கிறதுனால இது ஒரு பெரிய ஒரு சூரகத்தி பரீட்சை தான். கல்வெச்ச வார பரீட்சைங்கிறத யோக்கியதைக்கு உள்ள பரீட்சையாக யோக்கியதை 40%, 50% அதிருஷ்டம், 10% பகவானுடைய அனுகிரகம் எல்லாம் சேர்ந்தாதான் ஜெயத்தை கொடுக்கும். அதனால இந்த தரிசனார்த்திகளை பார்க்க வர்றவாலும் ஒன்று மனசுல வாங்கிக்கணும். இங்க வந்து ஜெயிச்சதுனால இருக்கிறதுக்குள்ள மகா வித்வானோ தோத்து போயிட்டதுனால ஒண்ணுமே தெரியாதவனும் அப்படி நினைக்கப்படாது. ஏன்னா வந்திருக்கிறவா எல்லாருமே வித்வான்கள். அது பகவானுடைய ஒரு அனுகிரகத்தை பொறுத்து இருக்கு ஜெயிக்கிறதும் இதுவா இருக்கிறதும். அதனால இங்க வந்து உட்கார்ந்து சொல்றவாளுக்கு பூர்ணமா சம்பாவனை உண்டு. அதுக்களுக்குள்ள பரீட்சைக்குள்ள பரீட்சைங்கிற மாதிரி இந்த பாகம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நேரம் வந்து உட்கார்ந்து நீங்க எதை வேணாலும் கேளுங்க மாமா நான் சொல்றேன் அப்படின்னு ஒருத்த மேடைக்கு வந்துட்டா அவளுக்கு ஸ்பெஷல் சம்பாவனை எல்லாம் இங்க இருக்கிறதா அவ ஆத்துக்கு வந்து சொல்லும் போதே சொன்னார். இப்போ அவ பேசும்போது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணினா அதையும் விஞ்ஞாபனம் பண்ணிக்கிறோம். மாமா பேசுற மாதிரி இந்த கல்வெச்ச வாரம்ங்கிறது ஏன் பேர் வந்ததுங்கிறத சொன்னார் அழகா. முன்னாடி கல்லை வச்சுதான் இத்தனை நம்பர்னு ஒருத்தர் நினைச்சுக்க சொல்லி எடுப்பா. அதனாலேயே இந்த கல்வைத்த வாரம்னு பரீட்சை பேர் வந்துடுத்து. அதுக்கப்புறம் அந்த கல்லை வச்சா கூட ஒருத்தர் நினைச்சுக்கணும், ஒருத்தர் தொடணுங்கிற ஒரு எண்ணம் இது இருந்தது. அதுக்கப்புறம் தான் இதே மாதிரி புளியங்கோட்டையா வந்தது. அதுக்கப்புறம் இந்த அதாவது இது எந்த பாகம், எந்த பாகத்துல எந்த அனுவாகம் இருக்கு, என்ன பஞ்சாயத்து இருக்கு, இப்படி எல்லாம் தெரியாம ஒரு 2 பேரை குழந்தைகளாவோ இல்ல ஒரு இதுவாளாவோ கூப்பிட்டு உட்காந்துச்சு அவள்கிட்ட ஒரு நம்பரை சொல்றது. ஏன்னா அவளுக்கு எந்த இடம் கேட்கறோம்னு அவளுக்கும் தெரியாது. நம்பரை ஒன்று கேட்டா நம்பரை சொல்லிடுவாவா. மாமாலாம் அப்படி இல்லை, நிறைய அத்தியனம் பண்ணியிருக்கார் இங்க வந்திருக்கிறவாள்லாம். அப்படி வச்சு அவ மூலமா செலக்ட் பண்ணி இப்ப கூட ஒரு வாரம் 15 நாள் முன்னாடி ஆச்சாரியால் சன்னதியிலேயே காஞ்சிபுரத்திலேயே புதுப்பிரிவா நடத்தினா. அப்பவும் இதே மாதிரி தான். அதனால ரொம்ப காலமா அப்படி இருக்கிறதுனால அதே ஃபாலோ பண்ணி இங்கேயும் அந்த ரூல் நடக்கிறது. மேல முதல் இது ஆரம்பம் அவர் செலக்ட் பண்ணி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். கேட்க சொல்லட்டுமா? நடுப்புற இந்த வேத கூப்பிட்ட உடனே வரவா வந்து பெரிவாளை தரிசனம் பண்ணிட்டு அந்த சைடா வந்து அங்க ஒரு மைக் வச்சிருக்கு, அங்க வச்சுட்டு அங்க உட்காந்துன்னு சொல்ல முடியாது கேட்டுக்கணும். ஒரு நிமிஷம். நடுப்புற இந்த வேத தர்மசாஸ்திர பரிபாலன சபை ஊரா நடந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு தாலுக்கால இந்த கல்வைத்த வாரமும் நடக்கும். அங்க என்ன பண்ணிவிட்டான்னு கேட்டா 50 சபையில யார் வந்திருக்காளோ ஒருத்தர் சொன்ன உடனே தட்டு எடுப்பா. தட்டு எடுத்தா அவளால் முடிஞ்ச 5 ரூபாயோ 10 ரூபாயோ 100 ரூபாயோ போடுவா. அதை வீதிச்சு இவாளுக்கு கொடுக்கறதுன்னு வந்துடுத்து. வேற அதிகப்படி ஒன்றும் கிடைக்காது. இவா சபையிலேன்னு ஒன்றும் போடுறதில்லை. ஆகினால என்ன ஆயிடுச்சு, எல்லாரும் சொல்லக்கூடியவா வந்தா கூட அதை சொல்லாம இருந்தா நமக்கு கூட கிடைக்குமே, இல்லாட்டா குறைஞ்சு போடுவேன்னு ஒரு தியானம் இவாளுக்குள்ள வரும்படியா இருந்தது. ஏன்னா எத்தனை பேர் சொன்னாலும் 50 ரூபா வந்ததுன்னா அது 10 பேருக்கு ஆளுக்கு 5 ரூபாயா தான் போகும். நிறைய 50 ரூபா கிடைக்காது. அந்த மாதிரி எல்லாம் இல்லை. பிரபுக்கள் நிறைய கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கா, சொல்றதுக்கும் எல்லாரும் தயாரா இருக்கா. அந்த கவலையே இல்லாமல் தைரியமா எல்லாரும் சொல்லி பூர்ணமான சம்பாவனையை எல்லாரும் அடையணும்னு சொல்லி பிரார்த்திக்கிறோம்.